ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானூஸ் அறுசுவை அடிசல். இன்றைக்கி வாழைப்பூ எப்படி குயிக்காக க்ளீன் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெய்லி நம்ம ஒவ்வொரு பூ வாங்குறப்போல்லாம் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பூவாக பிச்சு போட்டு அதுக்கப்புறம் நரம்பு எடுத்து அதுக்கப்புறமா நம்ம கட்டரில் வச்சு கட் பண்ணுவோம். இது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அந்த மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு அந்த பூவில் இருக்கிற நரம்பை அப்படியே எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கத்தியில் வச்சு கூட 4 இது சேர்த்து எடுத்துக்கலாம். நரம்பு குயிக்காக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ எல்லா பூவும் பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நரம்பு எடுக்கிறது கொஞ்சம் டைம் ஜாஸ்தி எடுக்கும் இல்லைங்களா? அதனால் இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நுனியில் நம்மளுக்கு எப்போவுமே அந்த மொட்டு நம்ம சாப்பிடலாம் இல்லையா? அந்த குருத்து நம்ம சாப்பிடலாம். ஸோ அந்த குருத்தை நம்ம கட் பண்ணி பொரியலுக்கு பண்ணுறதுக்கோ இல்லை கூட்டு பண்ணுறதுக்கோ நம்ம போட்டு வச்சுக்கலாம். அதுலேயே பூவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் அந்த தண்டு இருக்கிற பாகம் எல்லாம் நீங்கள் அதை விட்டுட்டு மற்றபடி சைடில் அப்படியே ரொட்டேட் பண்ணி நீங்கள் அந்த பூவை பொடி பொடியாக நீங்கள் நறுக்கிக்கலாம். ஈஸியாக கட் பண்ணி வரும். பாருங்கள் எப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி கட் பண்ணிக்கலாம். ஈஸியாக அழகாக வந்துடும் பாருங்கள். இதை எடுத்து நம்ம பொரியலோ இல்லை கூட்டோ ஏதோ பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஈஸி க்ளீனிங் மெத்தட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஈஸியாக க்ளீன் பண்ணுறது, கட் பண்ணுறது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்த்தியான டிஷ்ஷஸ்ஸு, எந்த சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ், நார்த் இண்டியன் டிஷ்ஷஸ் எல்லா டிஷ்ஷஸும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இனி வர வீடியோஸில். 2 பூ இது வரைக்கும் கட் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ குயிக்காக கட் பண்ண முடியுது க்ளீன் பண்ணி. இந்த ஈஸி மெத்தட் உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்.